அதாவது இங்கே தேசிய கட்சிகள் மாறி மாறி நிற்குதுன்னு சொல்கிற மாதிரி இப்போ தமிழ் தேசிய கட்சி ஒன்று நிற்குதுன்னு நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா இந்த தமிழ் தேசியம் வென்றால் தான் இந்திய தேசத்திற்கு ஒரு உதாரணமாக நம்ம இருந்து காட்ட முடியும். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன, இந்த வாக்குச்சாவடி லெவலில் பூத் லெவல்னு சொல்லுவாங்கள்ல கட்டமைப்பு, அது காரைக்குடிக்கு மிக சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது. காரைக்குடி மட்டுமல்ல, தமிழ்நாட்டு முழுக்குமே பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னு சொன்னால், இங்கே வாக்கு யாருக்குன்னா பல தடவை நமக்கு சொல்லியிருக்கிறோம். இங்கே பெரியாருக்கு வாக்கு இல்லை, கருணாநிதி அவர்களுக்கு வாக்கு இல்லை, ஸ்டாலின் அவர்களுக்கு வாக்கு இல்லை, எடப்பாடி அவர்களுக்கு வாக்கு இல்லை, ஜெயலலிதா அவர்களுக்கு வாக்கு இல்லை, ஏன் எம்ஜிஆர் அவர்களுக்கும் வாக்கு இல்லை. காந்திக்கு மட்டும்தான் வாக்கு. ஆனால் காந்தியை மீறிய செல்வாக்கு அங்கே காரைக்குடியில் அண்ணன் சீமானுக்கு இருக்குது. ஏன்னா அங்கே ஜாதிக்கு அப்பாற்பட்டு போராட்ட களங்களில் நிற்கக்கூடியவர்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இடம் அப்படின்றது அந்த இடம். அதனால அது நிச்சயமாக அவருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு தகவல்கள் சொல்லுதுன்றதை கேட்கும்போது, செந்தமிழ் நாடுன்னும் போதில்லை இன்ப தேன் பாய்து காதல் என்ற மாதிரி இம்முறை சட்டமன்றத்திற்குள் அண்ணன் செல்ல வேண்டும், சட்டமன்றத்திற்குள் அண்ணன் முதல்வராக செல்ல வேண்டும் என்று நாங்களாம் துடிப்போட வேலை செய்கிறோம். ஆனால் கட்டமைப்பு நிறைய பண்ணியிருக்காங்க, பூத் லெவல் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு காணொலியில் இங்கே நாம் தமிழில் முன்னாடி பயணிச்சுட்டு இப்போ தில்லுமுள்ளு கட்சியோட இணைஞ்சிருக்கிற ஒரு தம்பி ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, தோற்பதற்கென்றே நாம் தமிழர் கட்சியில் அண்ணன் செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அவர் இப்படி தான் பண்ணுவாருன்னு அது ஒரு பணத்தை வாங்கிட்டு பேசுகிறாங்க. நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு தொகுதியில் மட்டுமே ஜெயிக்கிறதுக்கு அவர் என்ன வெறும் ஒரு எம்எல்ஏவா, கவுன்சிலரா, பஞ்சாயத்தா? அவர் தமிழ் தேசிய இனத்தின் அடையாளம். அப்போ அவர் எந்த இடத்துல நின்னாலும் தமிழ் மக்கள் மொத்தமாக ஆதரவு செலுத்துவாங்க. இதில் இந்த வாக்கு சதவீதம், வெற்றி வாய்ப்பு இதெல்லாம் பார்க்க முடியாது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் அண்ணன் நிற்கலாம். தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அந்த இடத்துலாமும் அண்ணன் நிற்கலாம். இல்லை, அந்த பட்டியல் சமூக வாக்கள் இப்போ அதற்கு விசிகாவுக்கு மாற்ற இப்போ நாம் தமிழர் நோக்கி வருதான்ற ஒரு கேள்வி வச்சு அது நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? அதாவது விசிகாவுக்கு மாற்ற அவங்க நாம் தமிழரை ஏற்றுக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. விசிகாவை துறந்து நாம் தமிழருக்குள்ளே பயணிக்கிறதுன்ற நிலைமைக்கு விசிகா தள்ளப்பட்டிருக்கு. அதாவது அவங்க மாற்றா பார்க்கல. விசிகாவுக்கு மாற்றுன்னு என்ன, ஒரு இடத்துக்கு பதிலாக இன்னொன்று இருக்குன்னு, இது பதிலே இல்லை. அதை நீ விட்டு ஒழிச்சா, அப்போ சாதின்ற சனின்னு விட்டு ஒழின்றோம். சாதியை விட்டு ஒழிச்சாதான் நீ நாம் தமிழராக வரணும், தமிழராக நீ வர முடியுன்றோம். நம்மளுக்கு அடையாளப்படுத்துறதுக்கு அண்ணன் இருக்காங்க, இவர் நம்பி பிரயாணிக்கலாம். ஏன்னா இவர் வேளாண் தூக்கி பிடிக்கிறாரு. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர். தொழுதுண்டுன்னு துண்டுட்டு போவான் யாரை, பின்னாடி இருக்கிற வேளாண்மையை. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன பண்ண போறீங்க? அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது நீங்கள் சிறப்பு கல்வியாளர் சூரியசேகர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சகோ. சார், நாம் தமிழ் கட்சியோட தலைமை வருங்கிற சீமான் கடந்த 2021 திருவொற்றியூரில் போட்டிக்கிட்டார். கிட்டத்தட்ட 24% வாக்குகள் கிட்ட வாங்கியிருந்தார். ஆனால் இப்போது அவர் திருப்பி காரைக்குடி பேக் டு த ஹோம் டவுன் போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. காரைக்குடியில் ஆல்ரெடி அங்கே தேசிய கட்சிகள் தான் வருஷம் போட்டிகிட்டே வராங்க. காங்கிரஸ், பாஜக 2 கட்சி தான். இப்போது சீமானவர்கள் அங்கே போட்டிக்கிடும் போது இப்போ அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக ஒரு விஷயம் அமைஞ்சிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய பூத் லெவலில் சர்வேக்களில் பார்க்கும்போது நாம் தமிழ் பல பூத்துகளில் 30% மேலே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் சீமான் போன்ற ஒரு ஃபேஸ் வேல்யூ மிக்க நபர் இப்போது தேசிய கட்சியை எதிர்த்து அங்கே நிற்கிறதுனால நாம் தமிழுக்கு அங்கே வெற்றி வாய்ப்பே இருக்குது அப்படின்ற ஒரு விஷயங்கள் இப்போ பேசப்பட்டு வருது. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இதை? அதாவது இங்கே தேசிய கட்சிகள் மாறி மாறி நிற்குதுன்னு சொல்கிற மாதிரி இப்போ தமிழ் தேசிய கட்சி ஒன்று நிற்குதுன்னு நம்ம பார்த்துக்கோம். ஏன்னா இந்த தமிழ் தேசியம் வென்றால் தான் இந்திய தேசத்திற்கு ஒரு உதாரணமாக நம்ம இருந்து காட்ட முடியும். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன, இந்த வாக்குச்சாவடி லெவலில் பூத் லெவல்னு சொல்லுவாங்கள்ல கட்டமைப்பு, அது காரைக்குடிக்கு மிக சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது. காரைக்குடி மட்டுமல்ல, தமிழ்நாட்டு முழுக்குமே பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னு சொன்னால், நம்ம நாம் தமிழுடைய கோட்பாடே பார்த்தீங்களா, 1 10ஆகவும் 10 100ஆகவும் 100 படையாகும்ன்றது தான் நம்ம கொள்கையை. அப்போ இது எப்படின்னா, இந்த இவங்க எல்லாம் எப்படி ரீச் பண்ணுறாங்க மக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டமைப்பை வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்டேருந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணலான்னு, அதாவது ஒரு எல் கொடுத்துட்றேன், ஒரு 5 எல் கொடுத்துட்றேன்னா இவங்கெல்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா, வாக்கை பிரிக்கிறதுக்கு காந்தி அனுப்புகிறாங்க. இங்கே வாக்கு யாருக்குன்னா பல தடவை நமக்கு சொல்லியிருக்கிறோம். இங்கே பெரியாருக்கு வாக்கு இல்லை, கருணாநிதி அவர்களுக்கு வாக்கு இல்லை, ஸ்டாலின் அவர்களுக்கு வாக்கு இல்லை, எடப்பாடி அவர்களுக்கு வாக்கு இல்லை, ஜெயலலிதா அவர்களுக்கு வாக்கு இல்லை, ஏன் எம்ஜிஆர் அவர்களுக்கும் வாக்கு இல்லை. காந்திக்கு மட்டும்தான் வாக்குன்னு. ஆனால் காந்தியை மீறிய செல்வாக்கு அங்கே காரைக்குடியில் அண்ணன் சீமானுக்கு இருக்குது. ஏன்னா அங்கே ஜாதிக்கு அப்பாற்பட்டு போராட்ட களங்களில் நிற்கக்கூடியவர்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இடம் அப்படின்றது அந்த இடம். அதனால அது நிச்சயமாக அவருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு தகவல்கள் சொல்லுதுன்றதை கேட்கும்போது
செந்தமிழ்நாடுன்னும் போதில்லை தேன் வந்து பாயுது காதில் என்ற மாதிரி இம்முறை சட்டமன்றத்திற்குள் அண்ணன் செல்ல வேண்டும், சட்டமன்றத்திற்குள் அண்ணன் முதல்வராக செல்ல வேண்டும் என்று நாங்கள்லாம் துடிப்போட வேலை செய்கிறோம். ஆனால் கட்டமைப்பு நிறைய பண்ணியிருக்காங்க, பூத் லெவல் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த காரைக்குடின்றது தேவையான்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இப்போ இங்கே 24% இருக்கும்போது அடையாளத்தில் திருப்பி கண்டஸ்ட் பண்ணால் இன்னமும் நிறைய எடுக்கலாம்ல. ஈஸியாக ஒரு விஷயம் இருக்குது, ஈஸியாக ஆடுறது ரீச்சான ஒரு தலைவராக திருவொற்றியூரில் இருக்கும்போது ஏன் காரைக்குடி போகணுன்ற ஒரு கேள்வி இருக்குது. அந்த ரிஸ்க்கை ஏன் எடுக்கிறாருன்னு நினைக்கிறீங்க? அதாவது எப்படின்னா, ஒரு விஷயங்க, ஏற்கனவே ஒரு காணொலியில் வந்து இங்கே நாம் தமிழில் முன்னாடி பயணிச்சுட்டு இப்போ வந்து தில்லுமுள்ளு கட்சியோட இணைஞ்சிருக்கிற ஒரு தம்பி ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, தோற்பதற்கென்றே நாம் தமிழர் கட்சியில் அண்ணன் வந்து செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அவர் இப்படி தான் பண்ணுவாருன்னு அது ஒரு பணத்தை வாங்கிட்டு பேசுகிறாங்க. நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு தொகுதியில் மட்டுமே ஜெயிக்கிறதுக்கு அவர் என்ன வெறும் ஒரு எம்எல்ஏவா, கவுன்சிலரா, பஞ்சாயத்தா? அவர் வந்து தமிழ் தேசிய இனத்தின் அடையாளம். அப்போ அவர் எந்த இடத்துல நின்னாலும் தமிழ் மக்கள் மொத்தமாக ஆதரவு செலுத்துவாங்க. இதில் வந்து இந்த வாக்கு சதவீதம், வெற்றி வாய்ப்பு இதெல்லாம் பார்க்க முடியாது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் அண்ணன் நிற்கலாம், தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அந்த இடத்துலாமும் அண்ணன் நிற்கலாம். அந்த ஒரு இடத்த நோக்கி தான் அவர் போறாருன்னு நான் பார்க்குறேனே தவிர வெற்றியும் தோல்வியும் அது இல்லை. இந்த இம்சையரசன் புலிகேசின்னு ஒரு படம் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் வந்து ஐயா இப்போதே கண்ணை கட்டிக்கிறதே என்ன செய்கிறோம்னு தெரியலையே அப்படின்னு உருன்னு பயந்து நடுங்குவாங்க. கடைசியில் வெள்ளைக்குடிக்கு வேலையா அப்படின்ற மாதிரி கிளம்பிடுவாங்க. ஒரு நாள் அண்ணன் வெள்ளைக்குடிக்கு வேலையை வைக்க போதில்லை, அனைவருக்கும் தூய வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியை கொடுப்பதற்காக அவர் வேலை செய்கிறார். அதனால தமிழ்நாடு முழுக்க எங்கே வேணால் போகலான்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன மறுக்க போறீங்களா? இல்லை ஓகே சார். குறிப்பாக 2021க்கு பிறகு அதிகமாக பட்டியல் சமூகம் பாதிக்கப்பட்ட ஒரு மாநிலமாக வந்து தமிழ்நாடு ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. விசிகா வந்து திமுக கூட்டணியில், ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்காங்க. ஆனால் அவங்களாலே அதை வந்து எதிர்த்து கேள்வி கேட்காத முடியாத நிலையில் நாம் தமிழர் கட்சி வந்து பட்டியல் சமூகத்துக்காக பல குரல் எழுப்பியிருக்கு. பஞ்சம நில மீட்பு, ஜாதி வாரி கணக்கெடுப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாம் தமிழர் வந்து கையில் இருக்குது. இது விசிக்காக ஒரு ட்ரெட்டாகவும் அமைஞ்சிருக்கு. திருமாவளவன் அவர்கள் பேச்சிலையும் அதை பார்க்க முடியுது. பட்டியல் சமூக மக்கள் இப்போ நாம் தமிழர் ஆதரிக்க தொடங்கியிருக்காங்கன்ற ஒரு பார்வை இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது? அதாவது உண்மையிலேயே நான் பல இடங்கள்லையும் சொல்லியிருக்கேன், திருமாவளவன் அவர்களே நல்லா வியந்து பார்த்துருக்கேன். ஏன்னா ஒரு கொள்கை, ஒரு குணம் அப்படி தான் இருந்தார். அவர் வந்து முதல்ல தேர்தல் பாதை திருடர் பாதைன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அது பொருந்தாதுன்றதை உணர்ந்து அரசியலுக்குள்ளே வந்தார். சில கூட்டணிகள், நெருக்கடிகள் இருந்தாலும் ஓரளவுக்கு செஞ்சிட்டு இருந்தார், பாடுபட்டார். ஆனால் இப்போ என்னென்னா முழுக்க அது ஒரு கட்சியினுடைய ஊதுகுழலாக மாறிட்டார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் அவர் எப்படி பார்த்துட்டு இருந்தேன்னா, உண்மையிலேயே இவர் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து எங்களுக்கு திருமாவளவன் எங்கள் தமிழகத்தின் பெரியார்னே சொல்லிட்டார் ஒரு மேடையில். இப்போ அப்போ சொல்லும்போது இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அது வந்து ட்ராமா மாதிரி இழுக்கிறார். அவர் என்ன பெரியார்னு சொல்லி பெரியாரை சிறுமைப்படுத்த வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா அது அவருடைய புரிதல். ஏன்னா பெரியாரை துணைக்கோடல்னு அப்படி திருவள்ளுவர் சொல்லியிருக்கிற பெரியாரை தான் அண்ணன் சொல்கிறாருன்றத அவருக்கு புரிந்துணர்வு. இதை கற்றுக் கொடுத்ததே இந்த மாதிரி தமிழ் தேசியம் வேறு, திராவிடம் வேறுன்னு கற்றுக் கொடுத்தவரே திருமாவளவன் தான். நான் அவர் மேலே மிகப்பெரிய அபிப்பிராயம் வச்சிருந்தேன். அது மாதிரி இன்னொன்று என்ன, இந்த அம்பேத்கர் அவர்களுடைய நிலைப்பாடு, பௌத்த மதத்தை நான் என்னை பற்றியும் சொல்லணும்னாலும் எனக்கு அது நான் வந்து மதம், ஜாதி இதெல்லாம் தடையை தரது மனிதம்ன்றது அன்பு. வள்ளலார் பெருமனை சொன்ன மாதிரி நான் அன்பு பாராட்டுவோன்ற நிலைமையில தான் நான் இருக்கேன் என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில். ஆனால் அவர் திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த வேங்கை உள்ள விஷயத்திலையோ மற்ற இந்த ஆணவ படுகொலை விஷயத்திலையோ அதெல்லாம் அவர் இறங்கி செஞ்சிருந்தாருன்னா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். அதாவது ஒரு தலைவர்களுக்கு அழகு என்னன்னா, தான் கொண்ட கொள்கையில தெளிவாக இருந்து வெற்றியோ தோல்வியோ அதில் தெளித்து நிற்கணும். அது மாறிட்டாரு. அது மாறுறது கூட சரி, ஏன்னா அந்த சட்டமன்றத்தில் ஒரு குரல் ஒதுக்க வேண்டும், பாராளுமன்றத்தில் குரல் ஒலிக்க வேண்டும்னா அது பண்ணி தான் ஆகணும். பட் அவர் நம்பி வந்த அந்த மக்களோட நிலைமை என்ன இருக்கு? அதுதான் இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, அவங்கெல்லாம் பிரிந்து இளைஞர்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. கொஞ்சம் இப்போல்லாம் முன்ன மாதிரி இல்லைங்க. மீடியாலாம் இப்போ இன்னைக்கு இருக்கு. இப்போ விசில்ன்றது சிம்பிள் கிடச்சிச்சின்னொன்னே என்ன வச்சுன்னா இப்படிங்கிறதுக்குள்ள விசில் பறந்துருச்சு. அதுக்குள்ள புசியான ரோத்துக்கு வந்து விசில் ஊதியாரு. ஆமாம், அவர் வந்து எத்தனை தடவை ஊதினாருன்னு தெரியல நமக்கு. ஆனால் இது வந்து போய் சேர்ந்துருது பார்த்தீங்களா அந்த ஊடகம். அப்போ இளைஞர்கள் இன்னைக்கெல்லாம் வந்து கற்றிருந்த இளைஞர்கள் இருக்கிறாங்க. அது எப்படின்னா, நான்லாம் பல தடவை சொல்லியிருக்கேன், நான் பேர் கூட குறிப்பிட முடியும். என்னோட மாணவன் ஒருத்தன் வந்து ஹைதராபாத்தில் இருக்கிறான். அந்த பையன் வந்து ஒரு சமூகத்தில் சேர்ந்தவன் தான். நான் தட்டி கொடுத்து வளர்த்துட்டு வருவேன். தம்பி இங்கே பாருப்பா, உனக்கு தலைவர் ஒருத்தர் சாட்சிக்கிறாரு, இவங்க பேர் இவர் ஒரு வழக்கறிஞர், நீ பாரு, நீ மருத்துவர் ஆகலாம், நீ ஐபிஎஸ் ஆகலாம். நான் அப்படி வந்து ஒவ்வொரு ஆளையும் நான் என்ன பண்ணணும், உதாரணத்துக்கு காமிச்சு கொண்டு வரேன். நீங்கள் வந்து அந்த உதாரணங்களுக்கு எவ்வளோ வேலை கொடுத்துருக்கீங்கன்னு பாருங்கள். திருமாவளவன் ஐயா கிட்ட கேட்குறேன். அதுக்கு இல்லை. அதனால இந்த இளைஞர்கள்லாம் இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, ஓகே இவர் வெறும்னா அந்த பக்கம் இருக்கிற ஒரு பர்சன், இவர் நோ மோர் லீடர், இவர் இனிமேல் தலைவராக நான் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர்கள் நினைக்கிறார்கள் அப்படின்றது ஊடகத்து மூலம் தெரிஞ்சுது.
எப்படின்னா நாம் இப்போ நடந்து போகிறோம். உதாரணத்துக்கு நான் காரைக்கால் பகுதியில் போயிட்டு இருக்கிறேன். அங்கே வந்து அண்ணனுக்கு செல்வாக்கு இருக்குது. நாகப்பட்டினம், கீழவாஞ்சூர், காரைக்கால் அந்த பகுதிகளில் வந்து திருமாவளவன் ஐயா அண்ணன் அவர்களுக்கு பயங்கர நல்ல செல்வாக்கு இருக்குது. நான் பார்த்துருக்கிறேன். இஸ்லாமியர்களும் அங்கே அவங்களை ஆதரிப்பாங்க. நிச்சயமா. அங்கே வந்து இவர் நம்ம எம்எல்ஏ அவர் ஆலூர் ஷானவாஸ் கூட இருக்காங்க. நான் அவங்க கிட்ட எல்லாமே பேசியிருக்கேன். ஒரு தேநீர் கடையில் இருந்து பருகி இருக்கேன். அப்போல்லாம் வந்து பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, அப்படி தான் இருந்தாங்க, ஆனால் அப்படி இல்லை, இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா எல்லாம் அப்படின்ட்டாங்க. இப்போ ரொம்ப சமயத்தில் இந்த ஹெலிகாப்டர் இஷ்யூ பார்த்தீங்களா? ஈஸியார் அதுக்கு பாலாஜி அவர் என்ன பண்ணுறாரு, அமௌண்ட்டு. இப்போ இது திரும்ப அமௌண்ட்டுக்குள்ளே இவங்களும் வந்துட்டாங்கன்னா அந்த மக்கள் நம்பி நம்பி வெம்பி வெம்பி ஒன்றுமில்லை என்ற பின்பு கட்சி கிடக்கு போடான்னு வந்துட்டான். அவங்க எல்லாரும் அந்த நிலைமைக்கு வந்து மனசாட்சியை தொட்டு ஒரு 2 நிமிஷம் ஓரங்கட்டி நம்ம வாழ்க்கை இப்படி போகுதேப்பா, நம்ம எதை நோக்கிப்பா நம்ம வாழ்க்கை போகுது அப்படின்னு நினச்சி நமக்கு தேவை என்னன்றது புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சிறப்பாக இருக்கும். இல்லை, அந்த பட்டியல் சமூக வாக்கள் இப்போ அதற்கு விசிகாவுக்கு மாற்றா இப்போ நாம் தமிழர் நோக்கி வருதான்ற ஒரு கேள்வி வச்சு அது நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? அதாவது விசிகாவுக்கு மாற்றா அவங்க நாம் தமிழரை ஏற்றுக்கிறதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது. விசிகாவை துறந்து நாம் தமிழருக்குள்ளே பிரயாணிக்கிறதுன்ற நிலைமைக்கு விசிகா தள்ளப்பட்டிருக்கு. அதாவது அவங்க வந்து மாற்றா பார்க்கல. விசிகாவுக்கு மாற்றுன்னு என்ன, ஒரு இடத்துக்கு பதிலாக இன்னொன்று இருக்குன்னு. இது பதிலே இல்லை. அதை நீ விட்டு ஒழிச்சா, அப்போ சாதின்ற சனின்னு விட்டு ஒழின்றோம். நம்ம சாதியை விட்டு ஒழிச்சாதான் நீ நாம் தமிழராக வர முடியும், தமிழராக நீ வர முடியுன்றோம். அந்த மாதிரி அப்போ அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த சிந்தனையை விட்டுறான். ஆனால் எந்த சிந்தனை பிடிச்சிக்கிறான், நாம் ஆதி குடி தமிழ் நமக்குன்னு இருக்குது, தொல்குடி நம்மளுக்கு அடையாளப்படுத்துறதுக்கு அண்ணன் இருக்காங்க, இவர் நம்பி பிரயாணிக்கலாம். ஏன்னா இவர் வேளாண் தூக்கி பிடிக்கிறாரு. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர். தொழுதுண்டுன்னா தும்பிட்டு போவான் யாரை, பின்னாடி இருக்கிற வேளாண்மையை. அப்போ நீங்கள் சோறு இல்லைன்னா, விவசாயம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன பண்ண போறீங்க? அந்த எண்ணம் வந்துடும். இப்போ அந்த மின்னம்பலம் காணொலியில் ஒரு வாட்டி பார்த்தேன். அதில் ஒரு பையன் கேட்குறான், அப்போ குலத்தொழிலுக்கு திரும்ப போயிருங்களா? நான் அண்ணா சொன்ன பதில் நீங்கள் பார்க்கணும். அது பார்த்தீங்கன்னா தெரியும், அண்ணா அற்புதம். குலதெய்வ தொழில்னு சொல்லிட்டு. ஆமாம். அதனால அவங்க மாற்றாக பார்க்கவில்லை, அதை துறந்து நாம் தமிழரை ஏற்று நாம் தமிழராய் அவர்கள் வராங்கன்றதை நான் பார்க்குறேன். நீங்கள் சொல்கிற கருத்துப்படியே வரலாம் சார். 2021 16 அப்படி கணக்கு பண்ணால் கூட அதிமுக வீக்கெண்ட் பண்ணி நாம் தமிழர் வளர்ந்து வருது. ஏன்னா நாம் தமிழர் வாக்கு ஏற அதிமுக வாக்குகள் வந்து குறைஞ்சிட்டே வருது. இப்போ நீங்கள் சொல்கிற கணக்கு பட்டியல் சமூகத்தையும் நாம் தமிழர் வந்து இழுக்கிறாங்க. மறுபக்கம் இஸ்லாமியருக்கு மத்தியிலையும் வந்து இப்போ நாம் தமிழர் செல்வாக்கு உயர்ந்து வருவது வந்து பார்க்க முடியுது. நிச்சயமா. ஸோ 2021 அதிமுக தோல்விக்கு ஒரு காரணமாக நாம் தமிழர் இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. உன்னதான் பாஜக அதிமுக கூட்டணி இருந்தாலும் இன்னொரு மேஜர் ரீசனாக நாம் தமிழர் தான் இருந்தாங்க. அதே நிலை இப்போ 2026 திமுக ஏற்படும் அப்படின்ற ஒரு சூழல் வந்து இப்போ உருவாகிருக்கு. ஏன்னா பட்டியல் சமூக வாக்குலையும் இருக்கிறாரு, இஸ்லாமியர் வாக்குலையும் இருக்கிறாருன்னா ஸோ திமுகவுக்கு மிகப்பெரிய த்ரெட்டாக சீமான் அமைஞ்சிருக்காரா? ஆமாம். அதாவது எப்படின்னா, சீமான் அவர்கள் வந்து இப்போ மொத்தம் இங்கே பாருங்களேன், என்கிட்ட வந்து 100 சாக்லேட் இருக்குது, அதான் 100%. இப்போ இந்த சாக்லேட்டை இனிப்பு பண்டங்களை பிரித்து கொடுக்குறது தானே தேர்தல். யார் யார் பிரிச்சுக்கிறாங்களோ அவங்க பிரிச்சுக்கலாம். நீ என்ன பண்ணுறீங்க தெரியுமா, அண்ணன் தம்பிலாம் நான் கூட்டணி வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஆளுக்கு 2 இருந்ததை 10 பேர் சேர்ந்து கூட்டணி வச்சு 20 நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுறீங்க. ஆனால் தனித்து நான் யாரோடய இருக்க மாட்டேன், என் பங்கு எனக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வர்றாங்க தான் இந்த கட்சி. நான் கட்சியாக சொல்கிறேன், மக்களுக்கு இருக்கிற பகிர்வை சொல்லலை. அப்போ இந்த ஒவ்வொரு அரசியல் கட்சியும் வாங்க தனித்து நிற்போம் அப்படின்னு பார்த்தா யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? இப்போ நிரூபிச்ச கட்சியும் நாம் தமிழர் தான் இருக்கு. அவ்வளோதான், மீதி யாருமே இல்லை. அதாவது கட்சி தோற்றுவிக்கப்பட்ட நாளிலேருந்து கூட்டணி வச்சு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் தனித்து ஒரு வாட்டி இயங்கிச்சு, அதுவும் தனித்துன்னு சொல்ல முடியாது, தன்னோட கட்சி சிம்பிளை வந்து இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்துட்டு தான் இயங்க வச்சாங்க அம்மையார் அவர்கள். அப்போ அது போக மீதி எல்லா நேரத்துலையுமே இவர் தான் இருக்காரு. அப்போ இருக்கிற 100 எப்படி பிரிக்கணுன்றது தான் பார்க்கணும். அப்போ எப்படி சேர்த்துக்கிறாங்கன்றத அவங்க பார்க்குறாங்க, நம்ம இந்த 100 எப்படி இருக்குன்றதை கலந்து பார்க்குறோம். இதுதான் பார்வை. அதில் என்னென்னா, காங்கிரஸுக்கு 2, 1, 1.5 எவ்வளோ இருக்குது தெரியாது, 1.5 அப்படி தான் போயிட்டுருக்கு. 1.5 எங்கேயாவது இழுத்துட்டு இருக்கு. திருமாவளவன் அவர்களுடைய கட்சிக்கும், நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சின்றதை எனக்கு ஒரு யோசனை தான் இருக்குது. ஏன் அப்படி யோசிக்கிறேன்னா, திடீர்னு அங்கீகாரம் போயிருமோ, திரும்ப வந்துருமோ, இந்த மாதிரி ஒரு செட்டப்புக்குள்ளே போய் நிற்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த கட்சிகள் எல்லாமே. அப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க, அவங்களுக்கு ஒரு என்னவே கிடைக்கலன்னா பர்சன்டேஜ் என்னன்னு சொல்ல முடியல. அப்போ இவர் டிஎம்கேவோட பர்சன்டேஜ் எடுக்கிறாரா? சீமான் நிச்சயமாக எடுக்கிறார். ஏடிஎம்கேவோட பர்சன்டேஜ் எடுக்கிறாரா? நிச்சயமாக எடுக்கிறார். புது இளைஞர்கள் பர்சன்டேஜ் எடுக்கிறாரா? நிச்சயமாக எடுக்கிறார். இந்த மாற்றங்கள் வருமா? வரும். எந்த இடத்துல ஒரு கல் எடுத்து போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி டக்குன்னு போட்டாங்க, இந்த சுனாமின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி திடீர்னு எர்த்குவேக் வந்துச்சுன்னா ஒன்றுமே தெரியாது, கடல் உள்வாங்க வெளில போகும், ஒன்றும் தெரியாது, அமைதியாக தெரியும். அதுக்கப்புறம் வந்ததுன்னா ஆர்ப்பரிக்கும் பாருங்க, அந்த ஆர்ப்பரிப்பு இப்போ தெரிஞ்சு போயிடும். ஏன்னா மக்கள் எல்லாம் இப்போ வெறுத்து போயிருக்காங்க. கூட்டணி என்னடா, நேற்று வரைக்கும் இங்கே இருந்தேடா, இன்னைக்கு காலையில் 10:30 மணி, நேற்றுக்கு 10:30 மணிக்கு ரிசைன் பண்ணுறாரு, கம்முன்னு இருந்தார், லிங்கம்னு ஆனார், அப்புறம் திலிங்கம்னாரு, அப்புறம் வைத்திலிங்கம்னாரு, போய் சரண்டர் ஆயிட்டாரு 10:45 அப்படி. இப்போ இவர் டைனாரு, அப்புறம் இட்டைனாரு, அப்புறம் கோட்டைனாரு, செங்கோட்டைனாரு, போய் அங்கே போய் சரண்டர் ஆயிட்டாரு. அப்புறம் இவங்க என்ன நாஞ்சில் இவங்க எல்லாரும் மாறி 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 என்ன செய்கிறாங்க தம்பி? அரசியலாக செய்கிறாங்க. அது ஒருத்தர் கேட்குறாரு, அரசியலாக செய்கிறாங்க.
அரசியலை நம்ம ஸ்டாஃப் ரூமில் பேசும்போது சொல்லுவாங்க, ஏய் டோன்ட் டூ பாலிடிக்ஸ். பாலிடிக்ஸ்னா நல்ல வார்த்தையை கெட்ட வார்த்தையை ஆகிய வச்சது தான் திராவிட கல்வி. இளைஞர் அதாவது கல்லூரி மாணவர்களுக்கே பாலிடிக்ஸ் பேசக்கூடாது, பள்ளி மாணவர்களுக்கு நான் வந்து சிவிக்ஸ் சொல்லித்தரணுன்றேன். சிவிக் சென்ஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை குப்பையை போடக்கூடாதுன்றதை அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இன்னைக்கு திருச்சியில் இன்னைக்கு நம்ம பேசின நிகழ்வு காலையில் ஒரு ஆட்டோவை சுற்றி வன்முறை, நேற்றுக்கு கோயம்புத்தூரில் வன்முறை, அதற்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் காலையில் பார்த்தீங்கன்னா திருவள்ளூரில், இங்கே வேளச்சேரியில். அப்போ எல்லாம் என்ன நடக்குது? வன்முறை கலாச்சாரங்களுக்கு கேட்டால் தமிழகம் அமைதி பூங்கா. யார் காதில் கம்பு சுத்துற கதை, நம்பி கட்டுற கம்பிங்க, உருட்டு கம்பிங்க இதுன்ற மாதிரி விடுறாங்க. மக்களுக்கு தெரியாதுங்களா? இளைஞர்களுக்கு தெரியாதா? ஆனால் என்ன இப்போ திரைக்கவர்ச்சி மோகத்தில் இருக்கிற அந்த இளைஞர்கள் ஒரே ஒரு நாள் ஒரு 10 நிமிஷம் இந்த அப்பா அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வைக்கிற ரிக்வெஸ்ட்டு நீங்கள் ஒரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அரும்பாடு பட்டு பெத்தெடுத்து இந்த பிள்ளை ஒரு நம்ம தாய் தமிழ்நாட்டை தவறான முடிவுக்கு எடுத்து விடாமல், இப்போ கூட கமெண்ட்ல உடனே கதறும்பாங்க. இது கதறது இல்லை, பதறது. உங்களுக்கு ஒன்றும் வெந்நீர் காலில் குட்டுறக்கூடாதுன்னு பதறது. இந்த கதறல் எடுத்துக்கிட்டா நான் ஒன்றும் செய்ய முடியாது. குறிப்பாக சமீபத்தில் பேசினா இந்த ஆரிய கடப்பாரியை வைத்து பெரியாரை உதைப்போம், திராவிடத்தை உதைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் சொல்லியிருந்தார். பெரியார் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ரொம்பவே கையில் எடுத்துட்டாரோ அப்படின்ற ஒரு கேள்வியும் ஒரு பக்கம் எழ தொடங்கியிருக்கு. பெரியாரை நாம் தமிழர் இப்போ வந்து இந்த தேர்தலுக்கு எதிராக யூஸ் பண்ணி களத்தில் நிற்கிறது வந்து அவங்களுக்கு கை கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஈரோட்டில் அவங்களுக்கு கை கொடுத்துருக்கு பெரியார் எதிர்ப்புன்ற ஒரு விஷயம். பெரியாரோட சொந்தமானு சொல்லக்கூடிய ஈரோட்டில் கை கொடுத்துருக்கு. 2026 தேர்தலில் கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா அவர் பெரியாரை கையில் எடுத்திருக்கிறது கை கொடுக்கும். ஈரோட்டில் அவர் எடுத்த பெரியார் இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் கை கொடுத்தது. அந்த பெரியார் ஒழிக்க போட்டது. இதுக்கப்புறம் பெரியாரை போற்றுவோம்னு ஒன்று எடுத்தார் பார்த்தீங்களா கையில், அந்த பெரியாரை போற்றுவோம் என்ன பண்ணிவிடும்னா இப்போ அவருக்கு வெற்றியாக மாறும். எத்தனை பெரியார்கள் அவங்கவுங்க லிஸ்ட்டு போட்டுட்டு இருக்காங்க. காணாமல் போன பெரியார்கள்லாம் போடாங்க. யார் போட வச்சா? கதறீங்கள்ல இன்னைக்கு நாங்கள் இரும்பு உருக்காலையை 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கண்டுபிடித்தோம்னு தமிழர்களை பற்றிலாம் பேசுகிறீங்க. எப்போ போட வச்சிங்க? இதெல்லாம் பெரியாரை போற்றுவோம் அப்படின்ற மாநாட்டுக்கு அப்புறம் தான், அதை எடுத்து அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான். அதனால பெரியாரை இவர் கையில் எடுத்தது சிறப்பு. அதில் எங்கே வச்சு பேசினாருன்றது தானே இவங்களுக்கு டார்கெட்டாக இருக்குது. இவங்களோட மெயின் எய்மே எங்கே இருக்குது? அவர் பிராமண அப்படின்றத எடுத்துக்கிட்டாருன்னு. இப்போ வந்து எப்படி வேணால் கல்வியில் புகுத்தலாங்க, எப்படி வேணால் கல்வியில் குழப்பலாம், யாரை வேணால் குழப்பி விட்டுறலாம். நான் வந்து இப்போ என்னோட காணொலி ஒன்றுத்தில் சொல்லியிருக்கேன், அரிக்கல் தெரிக்கல் கொத்து விட்டா கலக்கல் பளிச்சுன்னு பல பிளக்குது மிட்டா மேலே லோக்கல். அர்த்தம் சொல்லுங்க. நான் சொல்றேன், அரிக்கல் அரிதான கற்கள், தெரிக்கல் தெரித்து ஓடும் கற்கள், அரிக்கல் தெரிக்கல் கொத்து விட்டால் தான் கலக்கல். அப்படி கலக்கல் விட்டால் மிட்டாய் போல் தித்திப்பாக லோக்கல் சராசரி ஆள் கூட ஷைனாவான் அப்படின்ற மிகப்பெரிய உன்னத கோட்பாடு. இதை என்னோட கல்வி மூலமா நான் சொல்ல முடியும். ஆனா இப்படிதான் அவர் எழுதியிருப்பாரு. நீங்க சொல்லுங்க. இல்லை, அவ்வளோதான். லாலாக்கு டோல் டப்பிமா அப்படின்னா என்ன? நான் விளக்கம் சொல்லுவேன், என்னால் விளக்கம் சொல்ல முடியும். ஏன்னா புனைவு எப்படி வேணால் திரிச்சலாம். அப்படி அந்த காலத்தில் எந்தவித தரவுகளும் இல்லாமல் புனையப்பட்டு சரியா பழசையா புதுசாக வருவோம்யா, புதுசாக வளர்ச்சியை நோக்கி போவோம்யா. இவங்க பண்ணுற டெவலப்மெண்ட் என்னவா இருக்குது? வளர்ச்சியை நோக்கி ஒரு கட்சி சொல்லுது, வலது சிந்தனையோட போகிற வலது கட்சி. எது? ஒரு ஏர்போர்ட் விண்ணூர்தி நிலையம் வைக்கணும். எனக்கு சாலை வசதி இங்கேருந்து நான் இங்கே வரத்துக்குள்ளே எனக்கு வந்து நேரம் பத்த கிடையாது. நீங்கள் வெறும் மற்றவர்கள் முதலாளித்துவத்திற்காக நீங்கள் விண்ணூர்தி சொந்தமாக வானூர்தி இல்லாதவங்களுக்கு அதை கட்டுறீங்களே, அது சரியா? அப்போ இந்த கேள்வி எங்கே வருது பாருங்க. அப்போ இது சரியில்லை, அப்போ வானூர்தியை கட்டினது சரியில்லைன்னு அண்ணன் பேசணும். அதை பேசுறதுக்கு இடம் வேணும். அப்போ அண்ணனை எல்லாரும் கவனிக்கணும். ஒரு செய்தி சேனல் எடுக்கிற முக்கியம், செய்தியாக இருக்கிறது தான் முக்கியம். அண்ணா அதை தான் பண்ணார். இப்போ பிராமணத்துக்கு வருவோம் திரும்ப. இப்போ பிராமணம்னா யார்? இப்போ பிராமணியம்னு என்ன கேள்வி வருது பார்த்தீங்களா? அப்போ உடனே ஒருத்தர் சொன்னான், பரம் அம்மனம். பரம்னா பொருள், அம்மனம்னா நிர்வாணம். அப்போ தன்னை உணர்ந்து முற்றிலும் வெள்ளை நிறத்தில் தன்னை பரம்பொருளை உணர்ந்து தன்னை அம்மனமாக நிர்வாணமாக, அந்த நிர்வாணம்னு என்னன்னு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. எந்த நிர்வாணம்? நிர்வாணம்னா ஒண்ணுதான். அதை சொல்ல நீர் வண்ணம்னா டிரான்ஸ்பரண்ட்னு அர்த்தம். அதுதான் சமஸ்கிருத வார்த்தையாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கருத்துக்கள் வந்து பேசணும்னா எப்படி வேணாலும் பேசிட்டே போகலாம். பழமையை வந்து பேசணும். தகத்தகாய தமிழை தாபிப்போம் வாரீர் அப்படின்றார் பாவலர். என்ன சொல்றோம்? எங்கள் தமிழ் உயர்வென்று சொல்லி சொல்லி தலைமுறைகள் பல கழித்தோம், குறை களைந்தோம் இல்லைன்னு. அண்ணன் குறை களைந்ததை பற்றி பேசுகிறாரு. ஏப்பா நம்ம விவசாயத்தை பார்க்கணும், சாப்பாட்டுக்கு பார்க்கணும், சோத்துக்கு பார்க்கணும், வளர்ச்சியை நோக்கி பார்க்கணும். வளர்ச்சின்றது எது வளர்ச்சி? தற்சார்பு பொருளாதான வளர்ச்சி. இப்போ திடீர்னு கிரீன்லாண்டை கொண்டாட்டு ட்ரம்ப் சண்டைக்கு போய் நிற்கிறார். கரெக்டு தானே? எப்போ நம்ம இப்போ என்ன பண்ணுவோம்? உடனே தங்க விலை ஏறுது, தக்காளி விலை ஏறுது. எப்படிங்க மார்க்கெட்டில் போட்டவங்களாம் என்ன ஆகிறான்? இப்போ ஏன் தற்சார்பு பொருளாதாரம் தான். நீ எந்த நாடு கூட சண்டை போட்டால் எனக்கு என்ன? எனக்கு தேவை 3 வேளை சாப்பாடு. முடிஞ்சு போச்சே. மக்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அதுவும் இப்போ எப்படின்னா, ஒரு காரைக்குடியில் நினைக்கிறேன் நியர்பையில் ஒரு வயல் எடுத்து
அந்த அதிகாரி ஒருத்தர் முற்பட்டு ரொம்ப வண்ணமயமாக மாற்றிட்டாருன்னு ஒரு பெரிய காணொலி ஒன்று போயிட்டே இருக்கு. அப்போ அது கீழே ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணுறான், இதைத்தான் அண்ணன் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கீழே கமெண்ட்ல குட்டியா. ஆனால் இது என்னன்னா, இதை எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சா தமிழகம் வந்து பூஞ்சோலையாக இருக்கும். அது இப்போ எப்படி இருக்குதுன்னா காஞ்சோலையாக இருக்குது, காஞ்சு போன சோலையாக இருக்குது. அது திரும்ப பூஞ்சோலையாக மாற்ற முடியும், பசுமையாக மாற்ற முடியும். அதற்கான முயற்சியே அண்ணன் வந்து கொள்கை பிடிப்போட செய்கிறார். அப்போ அவர் என்ன பண்ணி ஆகணும்னா, இதை பற்றி சிந்தித்த நம்மாழ்வார்ன்ற பெரியாரை பற்றி அவர் பேசி ஆகணும். திரும்ப திரும்ப இந்த கடப்பாறையை பற்றி பேசிட்டு இருக்க முடியாது. அந்த பெரியார்னு சொன்னோடனே உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமான்னு தெரியல. தாவக்கால விஜய் அவர்கள் வந்து ஒரு 10 இது சிம்பிள்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஒன்று தான் கொடுத்தாங்க. அதில் ஒரு சேனலில் 3 கொடுத்தாங்கன்றாங்க, ஒரு சேனலில் 9 கொடுத்தாங்கன்றாங்க, ஒரு சேனலில் 10 கேட்டாங்கன்றாங்க. எது உண்மைன்றது தெரியாது. நிர்மல்குமார் ஒன்று சொல்கிறாரு. அப்போ இது என்னன்னே தெரியாத மாதிரி ஒன்று இருக்குது. அவர் வந்து கைத்தடியும் கேட்டாராம் பெரியாரோட. அதையும் வந்து ஒரு சிம்பிளாக கேட்டலாம், எடுத்துகிட்டு போகலான்னு. அப்புறம் அவருக்கே பயம் வந்துச்சு, அதாலே அடிச்சிட்டாங்கன்னா கஷ்டமா அப்படின்ட்டு. என்ன ஒருத்தர் வந்து கேட்டார், நீங்கள் விஜய்க்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுக்கணுன்னா, ஏன்னா செம்ம ஏஜ்னு சொல்கிறீங்க, ஃப்ரெண்டு மாதிரின்னு சொல்கிறீங்க, ஏன்னா நானும் அவரும் பார்த்தது கிடையாது, அவர் சொல்கிறீங்க, அவருக்கு ஏதாவது அட்வைஸ் கொடுக்கணுன்னா என்ன பண்ணுவீங்க? நான் ஒன்றே ஒன்று சொன்னேன், நீங்கள் ஆணியை கட்டி வச்சுருங்க அப்படின்னு. ஆணியை கட்டி வைக்கணும், ஆணியை பிடிங்கி வச்சுருங்கன்னு. என்ன ஆணியை பிடிங்கன்னு? ஆதவர்ஜினாவே நிர்மலையும் கட்டி வைங்க. நீங்கள் ஒரு திட்டம் போட்டதை நீங்கள் பார்க்கலையா சரண்? ஆதவர்ஜினா எந்த கட்சியில் இருந்தார்? முதல்ல விசிகால, இதற்கு முன்னாடி விசிகால இருந்தா, அதுக்கு முன்னாடி திமுக ஒர்க் பண்ணியிருக்காரு. போனாருங்களா? நிர்மல்குமார் எங்க இருந்தாரு? பாஜகல இருந்தாரு. அதுக்கப்புறம் எங்க போனாரு? அதிமுக போனாரு. இப்ப செங்கோட்டையன் எங்க இருந்து எங்க வந்தாரு? அதிமுகல இருந்து வந்தாரு. நாஞ்சில் சம்பத் எங்க இருந்து எங்க போனாரு? அவர் பல கட்சியில இருந்து வந்தாரு. அப்ப நீங்க ஒரு புது வாஷிங் மிஷினை வச்சுக்கிட்டு விஜய் வாஷிங் மிஷின் போட்டு எல்லாத்தையும் இதுலயே குலுக்கி போட்டு நீங்க என்ன கட்சி, என்ன கொள்கை, என்ன இதுல பண்ண போறீங்கன்னு தெரியல. அங்க இது ஏற்கனவே திராவிட வெறுப்புல தான் மக்கள் உட்காந்துட்டு இருக்கும்போது இவர் புதுசா வந்தார். இவர் ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பு இருந்தது, நல் வாய்ப்பு இருந்தது. இவர் அழகா அண்ணன் பின்னாடி போயிட்டு ஒரு 5 வருஷம் பயணிச்சிருந்தாருன்னா தமிழகத்தை அற்புதமா மாத்திருக்கலாம். வெட்டிட்டாருப்பா, அது விட்ட கோட்டை தான். அதுதான் நான் பார்க்குறேன். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி தான், பதிவோட இறுதியாக அந்த கேள்வியோட முடிக்கலாம். விஜய் அவர்கள் அமைதி காக்கிறாரு அப்படின்றத ஆரம்பத்திலே சொல்லி தான் ஆரம்பிச்சிருந்தோம். இப்போது சிபிஐ அவரை ஒரு பக்கம் சுற்றி வளைக்குது. ஜனநாயகன் பட ரிலீஸ் அது ஒரு இஷ்யூவாக, அவங்களுக்கு மிகப்பெரிய இஷ்யூவாக ஜனநாயகன்ற இஷ்யூ தான் தேவைக்காக வந்து முதல் இஷ்யூவாக இருக்குது. ஸோ அவங்க இந்த தேர்தலில் தனித்து போட்டிடுவாங்களா அப்படின்ற ஒரு பார்வை. ஏன்னா இவ்வளோ நாள் காங்கிரஸ் வருவாங்க, கம்யூனிஸ்ட்கள் வருவாங்க, டிடிவி வருவார், ஓபிஎஸ் வருவாங்கன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒன்று சொல்லிட்டு இருந்த வேலையில் இல்லை, அவங்க இருக்க வேண்டிய இடத்துல தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி போய் பேக் டு த கூட போய் இணைஞ்சிட்டாங்க. ஸோ இப்போ விஜய் அவர்கள் தனித்து நிற்பாரா இல்லது விஜய் அவர்கள் தேர்தலில் நிற்பாரா அப்படின்றத இப்போ கேள்வியாக இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது நம்ம வந்து உண்மையிலே சொல்லணும்னா நமக்கு வந்து ஜோதிடம் தெரியாது, ஆரூடம் பண்ண முடியாது, கணிக்க முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும். நிச்சயமாக என்னால் சொல்ல முடிஞ்ச ஒன்று என்னென்னா, விஜய் வேண்டாம், அரசியலுக்கு வரக்கூடாது என்று மத்திய மாநில அரசுகள், அதாவது ஒன்றிய மாநில அரசுகள் நினைச்சாங்கன்னா ரொம்ப இலகுவாக 2-3 மெத்தட் இருக்குது. அது செஞ்சால் போதும். அந்த வந்து விஜய் திரை திருவிழா அப்படின்னு அந்த எலெக்ஷன் ஆரம்பித்த அந்த ஒரு 6-7 நாட்களில் திரைப்படங்கள், அவரோட பழைய திரைப்படங்கள்லாம் திரையரங்கில் போட்டாக்க அனைத்து ரசிகர்களும் அங்கே போயிடுவாங்க. வாக்குச்சாவடி ஒருத்தவங்க ஓட்டு கூட போட மாட்டான். ஏன்னா இருக்கிறதே மறந்துடுவாங்க, அவங்க மறந்துடுவாங்க. இதுதான் அவங்களுக்கு சின்னமெல்லாம் தேவையில்லை. அங்கே விசில் படத்தை போட்டுட்டு பேனர் கட், நீங்கள் வேணால் வாக்குச்சாவடியில் பாருங்கள், அவரோட பேனரை வச்சு பால் சுவடுத்து மாலையை போட்டு அதுக்கப்புறம் தேர்தல் கமிஷனால் நோட்டீஸ் போட்டு அந்த லெவலுக்கு வந்துடும். ஏன்னா இந்த மிகப்பெரிய இஷ்யூ ஆயிடுது. அதுதான் ஆக போகுதுன்றனா. ஐயா நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், இவர்களுக்கு எல்லாம் சார் தேர்தல் விதிமுறைன்னு ஒன்று இருக்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால தான் கேஸ் ஆகுன்றேன்னா. தேர்தல் விதிமுறைப்படி நான் எப்படி பார்க்குறேன்னா, புதிய படங்கள் ரிலீஸ் ஆகக்கூடாது, இது தேர்தல் விதிமுறை. திரைப்படங்கள் அந்த எலெக்ஷன் டேட் அன்னைக்கு மூடி, ஓடிடிக்கு தடை இருக்குங்களா, சட்டம் இருக்கா? இல்லை. அன்னைக்கு நீங்கள் பேக் டு பேக் விஜய் ஃபேன் போட்டிங்க அந்த படத்தை ரிலீஸ் பண்ணீங்கன்னா உங்கள்கிட்ட தான் மீடியா பவர் இருக்கு. படம் முடிஞ்ச இதுதான் நடக்கும். ஏன்னா அந்த அளவு தான் அவர்களுக்கு கல்வி போய் சேர்ந்துருக்கு. என்னோட வருத்தம் அதை நான் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறேன், வருத்தப்பட்டு சொல்கிறேன். அவர்களுக்கு தரமான கல்வி கிடைச்சிருந்தா அவங்க சீர்தூக்கி பார்ப்பான் எது யாருக்கு என்ன ஏதுன்னு. அவர் பாவம், அவரும் என் வயதை ஒத்தவர். அவர் அரசியலில் அவர் வந்து இத்தனை நாள் திரைப்படத்துறையில் தான் சம்பாதித்ததையெல்லாம் மக்களுக்கு சேவை செய்யணும்னு வந்தார் இல்லையா? அதே எண்ணத்தோட தான் 50 வயசில் நான் கல்வி மூலமாக இத்தனை நாள் சேவை செஞ்சேன், என்கிட்ட இருக்கிறது ஒரு 100 ரூபாய், இதை வச்சுட்டு நான் மக்களுக்கு என்ன செய்ய முடியும், நான் வந்திருக்கிறேன். அவருக்கு பின்னாடி மக்கள் இருக்காங்க, எனக்கு முன்னாடியும் மக்கள் இருக்காங்க, பின்னாடி இருக்க கட்டி பிடிச்சி கொஞ்சத்துக்கு நாம் தமிழர் கட்சி இருக்க, அண்ணன் இருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் சார் இப்போது ஒரு பார்ட்டியாக உள்ளே வரும்போது இந்த அளவுக்கு எப்படி சொல்கிறது, அக்ரெசிவான பார்ட்டியை வந்து தமிழ்நாடு பார்த்துருக்கா இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியல. ஏன்னா எம்ஜிஆர் வரும்போதும் பக்குவப்பட்ட தொண்டர்கள் அவர் பின்னாடி இருந்தாங்க. விஜயகாந்த் அவர்கள் வருகை போதும் ரசிகர்களாக இருந்தாலும் அவர்கள் இந்த அளவுக்கு அராஜகம் பண்ணியோ இல்லை
சோஷியல் மீடியாவில் வந்து எதிர்க்கட்சியை வந்து இந்த அளவுக்கு தாக்கியோ பேசாமல் இருக்காங்க. ஆனால் தாவேகா மட்டும் இதில் லிட்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? சரண்ராஜ் தம்பி, நீங்கள் சொன்னது மிகச்சிறப்பான ஒரு வார்த்தை. எப்படின்னா, இந்த இளைஞர்கள் வந்து வழி நடத்தி அப்படியே தட்டுக்கட்டு கொண்டு போனாங்க. இப்போ நான் கூட என்ன சொல்கிறேன், இந்த விசில் சின்னம் கொடுத்துருக்காங்களா, அவர் விசில் எங்கெல்லாம் பயன்படுத்தியிருக்காருன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்படத்தில் வரும், பேர வேணா சொல்லலாம், நம்ம அந்த படத்தில் எப்படி விசில் அடிக்கும்னு சொல்லியிருப்பார். நீங்கள் அந்த விசில் எடுத்து பாருங்க, சொல்லி கொடுத்துருவோம். ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 234 தொகுதி அதே மாதிரி போய் சொல்லி உதவுன்றீங்களா? வர 234 தொகுதிகளில் மாணவர்கள் ஜெயித்த மாணவர்களுக்கெல்லாம் பரிசு கொடுத்தாரு. அப்பயே அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த அரசியல்வாதிக்கு என்னெல்லாம் பணி செய்யணுமோ அதை செஞ்சிருந்தார். தொகுதி வாரியாக கொடுத்தார். யாரும் யோசிக்கல. இந்த மாதிரி அவர் வந்து அப்போ கமர்ஷியலாக முதலாளித்துவ எண்ணத்தோடு வருகிறார் என்பது அதில் நமக்கு தெரிகிறது. சார், பல்வேறு கேள்வி தெளிவாக நேரத்துக்கு நன்றி.